நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி கவலைப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு கொடுத்திருப்பார். அவைகள் எல்லாவற்றையும் நம்ம மறந்துட்டு நாளைக்கு இப்படி நடந்துருமோ, நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள் வந்துருமோ, நாளைக்கு இந்த பிரச்சனைகளை நான் மேற்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், இப்படியாக கவலைப்பட்டு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆனால் நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார், தினந்தோறும் நான் உனக்கு புதிய கிருபைகளை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். நாளைக்குரிய மன்னாவை இன்றைக்கு அவர் சேமிக்க சொன்னாரா? இல்லை. அப்படி சேமித்தால் அவைகள் கெட்டு போய்விடும். தினந்தோறும் அவர்களுக்கு புதிய மன்னாவை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார். அதே போலத்தான் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் தினந்தோறும் புதிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இன்றைக்கு வரக்கூடிய போராட்டங்கள், இன்றைக்கு வரக்கூடிய கஷ்டங்களை மேற்கொள்ளுகிற கிருபைகளை இன்றைக்கு கொடுப்பார். ஆகையால் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து சந்தோஷப்படுங்கள். நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து நீங்க கண்ணீர் விடாதீங்க. நாளைய தினத்தை குறித்து நீங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நாளைக்கான கிருபை கர்த்தரிடத்தில் புதியவைகளாக இருக்கிறது. God bless.